தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்வ பெருந்தகையை கலற்றிவிட்டது காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். செல்வ பெருந்தகை இவர் 5வதாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்துள்ளார். இவர் ஏற்கனவே புதிய தமிழகம், புரட்சி பாரதம், பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி ஆகிய கட்சிகளில் பதவிகளை வைத்துவிட்டு கடைசியாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்தவர். சிதம்பரம் ஆதரவாளராக காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே நுழைந்தவர். தமிழக சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் அளித்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி அவருக்கு கிடைத்தது. தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வைத்து வருகிறார். தமிழக சட்டசபை உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் செல்வ பெருந்தகைக்கு சீட்டு கிடையாது என்று மேலிடம் கைவிரித்து விட்டதாக கூறப்படுகிறது. ஒருவருக்கு ஒரு பதவிதான் வழங்கப்படும் என்ற கருத்தில் செல்வ பெருந்தகைக்கு எம்எல்ஏ சீட் கிடையாது. அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இருப்பதால் அவருக்கு எம்எல்ஏ சீட் கிடையாது என்று மேலிடம் கைவிரித்து விட்டதாக கூறப்படுகிறது. செல்வ பெருந்தகை தன்னுடைய மனைவிக்கு சீட்டு கேட்பதாக கூறப்படுகிறது. தனக்கு வழங்காவிட்டால் தன்னுடைய மனைவிக்கு எம்எல்ஏ சீட் வேண்டும் என்று அவர் கேட்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் செல்வ பெருந்தகைக்கு சீட்டு கொடுக்க கூடாது என்று கூறி வருகிறார்கள். மேலும் தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையை நீக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். செல்வ பெருந்தகை நீக்கப்படுவது உறுதி. அது தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவா பின்பாகவா என்பது தெரியவில்லை. ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலில் செல்வ பெருந்தகைக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது என்று காங்கிரஸ் கட்சி கைவிரித்து விட்டதாக கூறப்படுகிறது.